வணக்கம் நண்பர்களே. ஏஆர் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. ரகுமத் நிஷா அவர்கள் எழுதிய காதலால் கைது செய் கதையை கேட்போமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லைக், ஷேர், கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாமா? காதலால் கைது செய். மாலை நேரத்தில் மூச்சு வாங்க ஆள் ஆரவாரம் இல்லாத ரோட்டில் ஓடி வந்தாள் திவ்யா. வந்து ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு லேசாக எட்டி பார்த்தாள். நரேஷும் அவன் ஆட்களும் அங்குதான் சரியாக ஓடி வந்தார்கள். அவர்களை பார்க்கவும் தன் வாயில் கையை வைத்து மூச்சு விடும் சத்தத்தை அடக்கிக் கொண்டே எதிரே இருக்கும் ரவுடிகளை கவனித்தாள். அவர்கள் இங்கும் அங்கும் வேகமாக ஓடி ஓடி ஒரு இடமாக இவளைத்தான் தேடினார்கள். மூச்சை அடக்கிக் கொண்டே மரத்தில் சாய்ந்தவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இங்கும் அங்கும் பார்த்தாள். அவள் மறைந்திருக்கும் மரத்திற்கு எதிரே ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவள் தேடிக்கொண்டிருக்கும் நரேஷையும் அவன் ஆட்களையும் பார்த்தாள். அவர்கள் வேறு இடத்தில்தான் தேடிக்கொண்டிருந்தார்கள். குனிந்து கொண்டே ஓடியவள் அந்த கார் பின்னால் சென்று ஒளிந்தாள். ஒளிந்த பிறகு கொஞ்சம் மூச்சு வாங்கினாள். மூச்சு வாங்கிக் கொண்டே அவர்களை பார்த்தாள். அவர்கள் இவள் மறைந்திருக்கும் காரை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தார்கள். கடவுளே, இவனுங்க வேற இங்கேதான் வரானுங்க, நான் இப்ப என்ன பண்ணுவேன் என்று பதட்டமாக யோசித்தவளுக்கு ஒரு யோசனை தோன்ற கார் கதவை மெதுவாக இழுத்தாள். அவள் அதிர்ஷ்டம், அது திறந்து கொண்டது. மெதுவாக காருக்குள் ஏறி உள்ளே சென்று அடிப்பகுதியில் மறைந்து கொண்டாள். இவனுக்கு போயிட்டானுங்களா இல்லையான்னு கூட தெரியலையே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கார் கதவை திறந்து அடைக்கும் சத்தம் கேட்டது. ஐயோ என்று இன்னும் மறைந்து கொண்டாள். அப்படியே கார் நகர ஆரம்பித்தது. காரோட ஓனர் தான் என்று நினைத்து லேசாக எழுந்து பார்த்தாள். அவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஐயோ, யார் இவரு? எங்கே அந்த கார் போகுதுன்னே தெரியலையே. சரி, யாரா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச தூரம் போகுவோம், அவரை கூப்பிட்டு உண்மையை சொல்லிட்டு இறங்கிடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அவளுக்கு திடீரென்று தும்மல் வர அச் என்று தும்மியவள் சட்டென்று தன் வாயில் கை வைத்தாள். முன்னால் வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தவனுக்கு யாரோ காருக்குள் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு உஷாராகினான். அவன் கவனம் முழுவதும் பின்னால் தான் இருந்தது. காரை ஆளில்லாத ஒரு இடத்திற்கு ஓட்டிச் சென்றவன் காரின் வேகத்தை குறைத்துவிட்டு டேஷ்போர்டில் வைத்திருந்த தனது துப்பாக்கியை எடுத்து ஹேண்ட்ஸ் அப் என்ற காரின் பின் சீட்டை நோக்கி காட்டினான். அவள் அப்போதும் எழுந்திருக்கவில்லை. காரை நிறுத்தி காரில் இருந்து இறங்கினான். அவள் இதற்கு மேல் தன்னால் மறைய முடியாது, கார் ஓனரிடம் உண்மையை சொல்லிட வேண்டியதுதான் என்று நினைத்து எழுந்து இருக்கையில் அமர்ந்தாள். ஆனாலும் அவளுக்கு பயம் போகவில்லை. காரில் இருந்து இறங்கி வந்து மறுபுறம் கார் கதவை விருட்டென்று திறந்தவன் டோன்ட் மூவ் என்று வேகமாக கூறி அவள் முன் துப்பாக்கியை நீட்டினான். அவன் கார் கதவை திறக்கவும் தன் தாவணி நுனியை தன் முகம் வரை தூக்கி பிடித்து முகத்தை மறைத்துக் கொண்டவள் பிளீஸ் சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க என்றாள் கெஞ்சல் குரலில். அவள் குரலை கேட்டவனுக்கு மின்னல் வெட்டியது போல் ஏதோ நினைவு வர எதுவும் சொல்லாமல் சற்று சந்தேகமாக அவள் முகத்தை பார்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் பதில் எதுவும் சொல்லாததால் தன் துப்பட்டாவை கண்வரை இறக்கி அவனை பார்த்தாள் திவ்யா. அவள் கண்களை பார்த்தவன் அதை அடையாளம் கண்டு கொண்டான். அதே நேரம் அவனை பார்க்கவும் திக்கென்று பயந்தவளுக்கு ஒரு நொடி இதயம் நின்று துடித்தது. கை நடுங்கியதில் தன் முகம் வரை பிடித்து வைத்திருந்த துப்பட்டாவை கீழே போட்டவள் சிவசேனா என்று விழி விரித்து அதிர்ச்சியாக தன் வாய்க்குள் தானே சொல்லிக் கொண்டாள். அவனும் விழி விரித்து ஒரு நொடி அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் பின்பு சுதாரித்துக் கொண்டு அது அது வந்து என்று பேச நினைத்தவன் வாயிலும் வார்த்தைகள் வரவில்லை. கொஞ்சம் தொண்டையை செருமி விட்டு யார் நீங்க? எதுக்கு நீங்க என்னோட கார்ல வந்து ஏறி இருக்கீங்க என்று கேட்டான் அவன். அவன் கேள்வியில் மிரண்டவள் சாரி என்று உதடு நரங்க கூறிவிட்டு வண்டியிலிருந்து இறங்க பக்கத்தில் இருக்கும் இன்னொரு கதவை திறந்து கொண்டு இறங்கியவள் எதிர்புறத்தை நோக்கி ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்து கொண்டிருந்தவன் தன் காரில் ஏற தன் கார் கதவை திறந்தான். ஹே, கைய விடு, கைய விடுறா என்று அவள் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் சிவசேனா.
ஒரு ஆண் அவள் கையை பிடித்தெழுத்து சென்று கொண்டிருந்தான். விறுவிறுவென்று அவர்களை நோக்கிச் சென்றான். அவளை அவன் வலுக்கட்டாயமாக காருக்குள் ஏற்றி காரின் கதவை அடைத்துக் கொண்டிருந்தான். அவன் தோளில் கை வைத்த சிவா அவனிடம், எதுக்கு இந்த பொண்ண கட்டாயமா உங்க கூட கூட்டிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் என்று கேட்டான். திரும்பி சிவாவை பார்த்த நரேஷ், ஏய், உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல என்று அவனிடம் கூறிவிட்டு தன் காரில் ஏற போனவன் நெஞ்சில் கை வைத்து தடுத்த சிவா, சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் இந்த ஏரியாவோட புது டெபியூட்டி கமிஷனர், சோ எனக்கு தெரிஞ்சாகணும் என்று கூறி தன் ஐடி கார்டை எடுத்து அவன் முன் காட்டினான். அதிர்ந்த நரேஷ், சார், அது இந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப் சார். எங்க 2 பேருக்கும் சண்டை, அதான் கோச்சிட்டு வந்துட்டா, வேற ஒண்ணும் இல்ல சார் என்றான் கொஞ்சம் தயவாக. சிவா உள்ளே இருக்கும் திவ்யாவை பார்த்து இறுகிய குரலில், இவன் சொல்றது உண்மையா என்று கேட்டான். அவளுக்குத்தான் புலி ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் இடையில் தான் இருப்பது போன்று உணர்ந்தாள். எதுவா இருந்தாலும் நரேஷ் கூறியது உண்மை கிடையாது என்று நினைத்தவள், இல்ல சார், நரேஷ் என்னோட முறை பையன், ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆகல என்றாள் திவ்யா. சிவசேனாவின் முகம் இறுக்கம் தளர்ந்தது. அப்புறம் எதுக்கு இவன் உங்களை இழுத்துட்டு போறான் என்று சந்தேகமாக கேட்டான் சிவசேனா. அது அது என்றவள், இதை இவன்கிட்ட சொல்ல வேண்டியதா போச்சே என்று மனதில் நொந்து கொண்டே தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு, என்ன கட்டாய கல்யாணம் பண்றதுக்கு என்றதும் நரேஷை தீயாய் முறைத்த சிவா திவ்யாபுரம் திரும்பி, அப்போ நீங்க இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்களா என்று கேட்டான். இல்ல சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல என்றாள் திவ்யா. அப்ப என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க என்று கேட்டான் சிவசேனா. நான் என்னோட அப்பாவை பார்க்கணும் என்றாள் திவ்யா. நரேஷ்வரம் திரும்பியவன், ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்றது தப்பு என்று கூறிவிட்டு அவளுக்கு கார் கதவை திறந்து விட்டான். அவள் இறங்கி வெளியே வரவும் நரேஷை பார்த்து, போ என்றான் சிவா. நரேஷ் திவ்யாவை முறைத்துவிட்டு தன் காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பினான். சிவாவும் தன் காரில் வந்து ஏறிக்கொண்டான். வானம் நன்கு இருட்டாக இருந்தது. திரும்பி திவ்யாவை பார்த்தான் சிவா. எப்படி செல்வது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் திவ்யா. தன் காரை ரிவர்ஸ் எடுத்தவன் அவள் முன் காரை நிறுத்தினான். திடுக்கென்று பயந்தவள் அவனை பார்த்தாள். நைட் நேரம் இந்த ரோட்ல நிக்கிறது சேஃப்டி கிடையாது. இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்க ஏரியா. சோ நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன் என்றான் சிவா. இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன் என்றாள் திவ்யா. ஆர் யூ ஷூர் என்று கேட்டான் சிவா. தலையை மட்டும் அசைத்தாள் திவ்யா. அப்போது சரியாக இடி இடித்து மழை தூர ஆரம்பித்தது. நான் உங்களை கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்க வேணாம். இந்த ஏரியால அதிகமா பஸ், ஆட்டோ, டாக்ஸி எதுவும் வராது. அதுவும் இல்லாம இது கொஞ்சம் சரியில்லாத ஏரியா. சோ வாங்க என்றான் சிவா தயவாக. அவளுக்கு தனியாக நிற்பது பயமாக இருந்தது. அவருடன் செல்வதற்கும் பயமாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வேறு வழியே இல்லையே. இவ்வளவு நேரம் நின்றிருந்ததில் ஒரு பஸ், ஆட்டோ கூட வரவில்லை. சரி என்று தலையசைத்தவள் காரின் பின்னால் கதவை திறந்து கொண்டு ஏறினாள். அவன் எதுவும் பேசவில்லை. காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். போகும் வழியில், எங்க போனோம் என்று கேட்டான். சிட்டி ஹாஸ்பிட்டல் போங்க என்றாள் திவ்யா. அவனும் அவள் கூறிய இடத்திற்கு சென்று வண்டியை நிறுத்தினான். வண்டியிலிருந்து இறங்கியவள் அவனுக்கு தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். காரை ஸ்டார்ட் செய்தவன் அப்போதுதான் கவனித்தான். அவள் பின்னால் கார் கதவை சரியாக மூடாமல் விட்டுவிட்டு சென்றிருந்தாள். காரிலிருந்து இறங்கி வந்து கார் கதவை இழுத்து அடைப்பதற்காக திறந்தவள் அப்போது யதார்த்தமாக காருக்குள் பார்த்தான். அவள் கொலுசு கலண்டு கிடந்தது. இது வேறையா என்று நினைத்து அதை கையில் எடுத்தவன் ஹாஸ்பிட்டல் உள்ளே சென்றான். அப்போதுதான் அவள் சற்று முன்னால் நடந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்தவன், ஹலோ, ஒரு நிமிஷம் என்று கத்தினான். அவள் காதில் விழவில்லை. பின்னாடியே நடந்தான். அவள் ஒரு அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். உள்ளே சென்று தன் தந்தையை பார்த்து பேசிக் கொண்டிருந்தாள். சரியாக இவனும் உள்ளே நுழைந்து, எக்ஸ்கியூஸ் மீ என்றான். அவள் திரும்பி பார்த்தாள். அது உங்க கொலுசு கார்ல கிடந்துச்சு, அதான் கொடுக்க வந்த. ஓ தேங்க்ஸ் என்று கூறி வாங்கிக் கொண்டாள் திவ்யா. யாரும் அவரு என்று திவ்யாவின் அப்பா சங்கர் கேட்டார். இவர்தான் இங்க கூட்டிட்டு வந்தார்ப்பா
சிவாவை பார்த்த சங்கர், தம்பி, நீங்க நவநீதன் மகனா என்று கேட்டார். ஆமா அங்கிள். அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியம் துணித்த குரலில் கேட்டான் சிவா. நானும் நவநீதனும் ஃப்ரெண்டு. உங்களை பாக்குறதுக்கு சின்ன வயசுல நவநீதனை பார்த்த மாதிரியே இருக்கு. நீங்க பிறந்தது கூட எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதுல நான் ஊர் மாறி போயிட்டேன் என்றார் சங்கர். ஓ அப்படியா அங்கிள். அப்பா இப்ப என் கூட இங்க இல்ல, ஊர்ல இருக்காரு. நான் கண்டிப்பா அவர்கிட்ட சொல்றேன் என்றான் சிவா. தம்பி, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இப்பதான் இங்க டெபுட்டி கமிஷனரா ப்ரமோஷன் வாங்கி வந்தேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டார் சங்கர். மூச்சை இழுத்து விட்டவன் திவ்யாவை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு, இல்ல அங்கிள். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா தம்பி? திவ்யாவிற்கோ திக்கென்று இருந்தது. தன் தந்தை சிவாவிடம் அவளை திருமணம் செய்ய சொல்லி கேட்டு விடுவாரோ என்று பயந்து கொண்டே தன் தந்தையை பார்த்தாள். சொல்லுங்க அங்கிள். திவ்யா சின்ன வயசுலயே அவ அம்மா தவறிட்டாங்க. நான் தான் திவ்யாவை பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்க சொத்தெல்லாம் ஏமாத்தி என்னோட தங்கச்சி எடுத்துக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டதுல இருந்து எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எனக்கு அப்புறம் என்னோட பொண்ணை யாரு பாத்துப்பாங்கன்னு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம என்னோட தங்கச்சி எங்க அப்பாவோட 2வது மனைவிக்கு பிறந்ததால நாங்க அவளை கஷ்டப்படுத்திட்டோன்னு தானா கற்பனை பண்ணிக்கிட்டு என்னோட பொண்ணை தான் பையன் நரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு பழி தீக்கணும்னு இருக்கா. ஆனா அதெல்லாம் தடுக்கிற சக்தி எனக்கு இல்ல. நீங்க தான் தம்பி என்னோட பொண்ணை பாத்துக்கிறனும், அந்த நரேஷ் கிட்ட இருந்து காப்பாத்தணும். என்னோட பொண்ண நான் உங்க பொறுப்புல ஒப்படைக்கிறேன் என்றார். திவ்யாவின் மனம் அப்போதுதான் சற்று அமைதியானது. சரி அங்கிள் என்றவன் தன் மொபைல் நம்பரை திவ்யாவிடம் கொடுத்துவிட்டு, எதுவும் தேவைப்பட்டா போன் பண்ணுங்க என்று கூறிவிட்டு சென்றார். மறுநாளே திவ்யாவின் அப்பா கோமாவிற்கு சென்று விட்டார். டாக்டர் அவருக்கு எப்ப சுயநினைவு வரும் என்று கேட்டதற்கு சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்போதுதான் அவரை பார்க்க சிவா வந்து இருந்தான். ஆனால் அவனால் அவருடன் எதுவும் பேச முடியாமல் போய்விட்டது. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அழுது கொண்டிருக்கும் திவ்யாவின் பக்கத்தில் ஒரு நர்ஸ் வந்து, இவ்வளவு நாளா உங்க அப்பா சுயநினைவோட இருந்ததால நீங்க இங்க தங்கியிருந்தீங்க. ஆனா இப்ப அவர் கோமாக்கு போயிட்டாரு. சோ இனிமே நீங்க அவரை ஜஸ்ட் பாத்துட்டு தான் போக முடியும், இங்க தங்கிக்க முடியாது என்று கூறிவிட்டு சென்றார். அதை கேட்டுக்கொண்டிருந்த சிவா அவள் அருகில் வந்து, உங்க வீடு எங்க இருக்கு என்று கேட்டான். அழுது கொண்டே அவனை பார்த்தவள், அது எங்க வீடு சொத்து எல்லாம் இப்போ எங்க அத்தை பேர்ல இருக்கு. என்னால அங்க போக முடியாது என்றாள். என்று கேட்டவன், உங்களுக்கு வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? அவள் இல்லை என்று தலையசைத்தாள். அவளை தனியாக விட்டால் நரேஷ் மறுபடியும் அவளுக்கு தொந்தரவு செய்யக்கூடும் என்று நினைத்தான். சரி, இப்ப என்ன பண்ணலான் இருக்கீங்க? தெரியல. சற்று யோசித்தவன், சரி வாங்க என்றவளை தான் தங்கியிருக்கும் வீட்டுக்கு அழைத்து சென்றான். சாவி போட்டு கதவை திறந்து உள்ளே சென்றான். அவள் உள்ளே நுழையாமல் வெளியவே நின்று கொண்டிருந்தாள். சரியாக அப்போது அவனுக்கு ஒரு போன் வர அதை அட்டன் செய்தவன், ஐம் கமிங் என்று கூறிவிட்டு வெளியே நின்று கொண்டிருக்கும் திவ்யாவை பார்த்து, இது இந்த வீட்டோட சாவி, உள்ளக்க பூட்டிக்கோங்க, எனக்கு வெளியில வேலை இருக்கு என்று கூறி அவளிடம் சாவியை கொடுத்து விட்டு சென்றான். கொஞ்சம் நிம்மதியாக உள்ளே வந்து கதவை பூட்டிவிட்டு ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். வெளியே சென்ற சிவா தன் வேலையை முடித்துவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவதற்கு காரை டிரைவ் செய்தவன் நினைவு தன் கல்லூரி நாட்களை நோக்கி ஓடியது. சிவா என்று கத்திக்கொண்டே ஒருவன் அவனிடம் அடிதாங்க முடியாமல் காலேஜுக்குள் ஓடிக்கொண்டிருந்தான். உன்னையெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா என்றவனை தாவி பிடிக்க பாய்ந்தான். ஆனால் அவன் சட்டென்று அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணை தன் முன் இழுத்து நிறுத்தினான். திடீரென்று ஒருவன் தன்னை இழுத்து நிறுத்தவும் எதிரே அடிக்க வருபவனிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள, ஐயோ என்று தன் கையால் முகத்தை மறைத்தாள் திவ்யா. அடிக்க கை ஓங்கியவன் அப்படியே தன் கையை நிறுத்திவிட்டான். தன் மீது எந்த தாக்குதலும் ஏற்படாமல் இருக்க லேசாக தன் கையை இறங்கி அவனை பார்த்தாள். அவள் மீன்விழியை பார்த்தவனோ ஒரு நொடி திணறிவிட்டான். பின்னால் இருந்தவன் அவளை இழுத்துக்கொண்டே நகர்ந்தான். அவளை பார்த்த சிவா பின்னால் இருப்பவன் திவ்யா தோளில் கை வைத்து பிடித்திருப்பதை பார்த்தான். பற்களை கடித்துக் கொண்டு அவள் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்துவிட்டு, அடிங்கன் நாயே என்று எதிரே இருப்பவனை ஓங்கி ஒரு மிதி மிதித்தான் சிவா. அதற்குள் அங்கு வந்த திவ்யாவின் தோழி, தேங்க்ஸ் சீனியர்
என்று அவனிடம் கூறிவிட்டு, ஏ திவ்யா வா என்று அவள் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு அங்கிருந்து ஓடினாள். தன் தோழியின் இழுப்பிற்கு ஓடியவள் திரும்பி அவனை ஒரு முறை முறைத்தாள். தன் முகத்தை அழுத்தி துடைத்துக் கொண்டே இமைகளை அழுத்தி சிமிட்டி அவளை தன் கண்களுக்குள் படம் பிடித்துக் கொண்டவனின் உதடு அனிச்சையாகவே திவ்யா என்று அசைந்தது. மறுநாள் காலையில் முதல் வேளையாக அனைத்து வகுப்பறைகளிலும் வெளியே நின்று தன் லேசர் வெளிகளால் திவ்யா உள்ளே இருக்கிறாளா என்று பார்த்து கொண்டே சென்றான். ஒரு வகுப்பறையை கடக்கும்போது அவள் கண்ணில் பட்டாள். சட்டென்று கடந்து சென்ற கால்கள் மீண்டும் பின்னால் வந்து நின்றது. தன் உதட்டில் பேனாவை வைத்து லேசாக கடித்துக் கொண்டே பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள் திவ்யா. வெளி அகல அவளை பார்த்தவனுக்கோ ஏசி காற்று முகத்தில் வீசுவது போல் ஜெல்லென்று இருந்தது. லேசாக கிளாஸ் ரூம் கதவை தட்டினான் சிவா. அந்த வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் அவனை பார்க்கவும் அவரிடம் ஜஸ்ட் 1 minute என்று கூறிவிட்டு உள்ளே அவளை நோக்கி சென்றான். அவனை அந்த ஆசிரியர் தடுக்கவில்லை. அவனை தடுத்தால் பெரிய பிரச்சனை வரும் என்பது அவருக்கு தெரியும். உள்ளே சென்றவன் திவ்யா இருக்கை அருகில் சென்று நின்றான். திவ்யா வெளிவிரித்து அவனை பார்த்தாள். அவன் அவளை பார்த்து கொண்டே, வெளியில வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தவன் 2 அடி சென்று திரும்பி பார்த்தான். அவள் தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு பேந்த பேந்த இவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மறுபடியும் அவள் அருகே சென்றவன், சொன்னது கேட்கலையா என்று கேட்டான் சிவா. என்ன விஷயம் என்று திக்கி திணறி கேட்டாள் திவ்யா. ஏன் சொன்னாதான் வருவியா என்று மிரட்டும் துணியிலேயே கேட்டான் சிவா. இல்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு அதான். சொடக்கு போட்டவன், எல்லாரும் வெளியில போங்க என்றான். அவனுக்கு பயந்து ஆசிரியர் உட்பட அனைவரும் வெளியில் சென்றார்கள். அவளுக்கு இன்னும் பயம் அதிகமானது. இப்போ நீ வெளியில வந்தா அவங்க எல்லாரும் உள்ள வருவாங்க, இல்லனா அவங்க எல்லாருமே வெளியில தான் இருக்கணும். எப்படி வசதி? தன் பேக்கை எடுத்தவள், நாமளே வெளியில போலாம் என்றாள். குட் என்று கூறினான். அவள் அவனுடன் கிளம்பி சென்றாள். தன் பைக்கில் ஏறி சாவி போட்டு ஏறி அமர்ந்தவள் தன் பைக்கின் பெண் சீட்டை கண்களால் காட்டி அவளிடம் உட்கார். அவள் அவனை அதிர்ந்து பார்த்தாள். அவள் உட்காராமல் நின்று கொண்டிருக்க, என்னாச்சு? இல்ல, எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க என்றாள் பயந்த குரலில். ஏன் என் கூட பைக்ல வர்றதுக்கு என்ன என்று அவளை துளைக்கும் பார்வை பார்த்து கொண்டே கேட்டாள். அவள் பதில் எதுவும் சொல்லாமல் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தாள். யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூட பைக்ல எப்படி போறதுன்னு யோசிக்கிறியா? நான் உனக்கு யாரோ ஒருத்தன் கிடையாது. என்னோட பேர் சிவசேனா, உன்னோட லவ்வர், புரியுதா என்றான். அவளுக்கு கை கால்கள் பயத்தில் நடுங்கியது. நாக்கு வறண்டு போனது. திக்கி திணறி, நான் உங்களை லவ் பண்ணல என்றாள். ஏ என்று அவன் கத்தியதில் அவள் கையில் இருந்த நோட்டு புத்தகங்களை கீழே போட்டவள், என்ன தவிர வேற யாராவது நீ லவ் பண்ணாலோ கல்யாணம் பண்ண நினைச்சாலோ அவ கதை அவ்வளவுதான் என்று பற்களை கடித்துக் கொண்டே கூறிவிட்டு கோபத்தில் பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான் சிவா. பயத்தில் அவள் அந்த காலேஜில் இருந்தே விலகிவிட்டாள். அவன் மறுநாள் வந்து அங்கு இருப்பவர்கள் அனைவரிடமும் விசாரித்து பார்த்தான். யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. இது அனைத்தையும் யோசித்துக் கொண்டே தன் வீட்டை அடைந்தான் சிவா. தன்னிடம் இருக்கும் இன்னொரு சாவியை போட்டு கதவை திறந்தான். கதவை திறக்கும் சத்தம் கேட்கவும் சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருந்தவள் விருட்டென்று பயந்து எழுந்தாள். அவன் உள்ளே இவளை நோக்கி வந்தான். அவள் கை கால்கள் நடுங்கியது. உள்ளே வந்தவன், கொஞ்சம் வெளியில போகணும், வர முடியுமா என்று திவ்யாவை பார்த்து கேட்டான். சரி என்று அவள் தலை அசைக்கவும் உள்ளே சென்று போலீஸ் உடையை மாற்றி சாதாரண உடையில் வந்தவன், வாங்க என்று அவளை அழைத்துக் கொண்டு சென்றான். காரில் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போதே அவனுக்கு ஒரு போன் வர அதை அட்டன் செய்தவன், என்று மட்டும் கேட்டுக்கொண்டே வந்தவன், தெரியல, கேட்டு சொல்றேன் என்று போனை கட் பண்ணிவிட்டு இவளை பார்த்து, என்ன படிச்சிருக்கிறீங்க என்று கேட்டான். அவள் திருதிருவென்று விழித்துக் கொண்டே, எது கேக்குறீங்க? சொல்லுங்க, தேவைப்படுது. அது எம்எஸ்சி மேக்ஸ். எந்த காலேஜ்? அவள்தான் படித்த காலேஜ் பெயரை கூறினாள். ஓ, அந்த காலேஜ் தானே, தெரியாம போச்சே என்று முணுமுணுத்தவன், ஓகே என்று விட்டு தன் மொபைலை எடுத்து யாருக்கோ போன் செய்து விவரத்தை கூறினான். திவ்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை.
ஒரு பெரிய துணிக்கடையில் காரை நிறுத்தினான். இருவரும் துணிக்கடைக்கு சென்றார்கள். உள்ளே சேலை செக்ஷனுக்கு சென்றவன் சில சேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். கண்டிப்பா கல்யாண ஏற்பாடுதான் சிவசேனா பண்ணிருக்கணும் என்று நினைத்தவளுக்கு, சி, இவன் என்னுடைய இயலாமையை இப்படி பயன்படுத்துகிறான் என்று நினைத்தவளுக்கு அவன் மீது வெறுப்பு வந்தது. சேலைகளை பார்த்தவனுக்கு எதுவும் பிடிக்கவில்லை. நல்லா கிராண்டா சுடிதார் காட்டுங்க என்றான். அவர்கள் பல சுடிதார்களை காட்டினார்கள். அதில் சில சுடிதார்களை அவளுக்கு சரியாக இருக்கும் என்று ஒருமுறை பார்த்துவிட்டு எடுத்துக் கொண்டான். இன்னும் சில பொருட்கள் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து இருவரும் கிளம்பினார்கள். அவளை அழைத்து வந்து வீட்டில் விட்டவன் அந்த பொருட்களை அவளிடம் கொடுத்தான். அவள் எதுவும் சொல்லவில்லைதான். நினைத்தாலும் தடுக்க முடியாது. இவள் இல்லாவிட்டால் அந்த நரேஷ் யாரிடமாவது இப்படி சிக்கத்தான் வேண்டும். இதுதான் விதி என்று நினைத்து தனக்குள் நொந்து கொண்டாள் திவ்யா. தன் பாக்கெட்டில் இருந்த இன்னொரு வீட்டு சாவியையும் அவளிடம் கொடுத்தவன், கிச்சன்ல சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு, சோ சமைச்சுக்கோங்க. என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல என்று கேட்டான். இருக்கு என்று தலையசைத்தாள் திவ்யா. ஓகே, ஏதாவது தேவைன்னா பிரச்சனை கால் பண்ணுங்க என்றவன் வெளியே சென்றான். அவள் ஏதோ யோசித்துக் கொண்டு உள்ளே இருந்தாள். அவன் மறுபடியும் கதவை பிடித்துக் கொண்டு உள்ளே எட்டி பார்த்தவன், டோர் லாக் பண்ணிக்கோங்க என்று கூறிவிட்டு சென்றான். 2 நாட்கள் கழித்து மதிய நேரத்தில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு, யாரா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வந்து கதவை திறந்தாள். அவளை பார்த்தவன் தன் கையில் இருக்கும் மளிகை ஜாமான்களை அவள் முன் நீட்டினான். அவள் அதை வாங்கிக் கொண்டாள். உள்ள வரலாமா இல்ல வேண்டாமா என்று கேட்டான். ஐயோ சாரி சரி, உள்ள வாங்க என்று கூப்பிட்டாள். உள்ளே வந்தவன் தன் கையில் இருக்கும் ஒரு பேப்பரை அவள் முன் நீட்டி, இதுல உங்க கையெழுத்து வேணும் என்று கேட்டான். அவள் அவனை புரியாமல் பார்த்து கொண்டே அந்த பேப்பரை வாங்கினாள். பக்கத்து ஊரில் அவளுக்கு டீச்சர் வேலை கிடைத்ததற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதை படித்து பார்க்கவும் புன்னகைத்தவள் அவளிடம், இது எனக்கா என்று கேட்டாள். பெண்ணென எனக்கா என்றவன் அவள் முன் ஒரு பேனாவை எடுத்து நீட்டினான். அதை வாங்கி சைன் பண்ணிவிட்டு அவனிடம் கொடுக்கும்போது, ஐம் சாரி என்று கூறினாள். என்ன, நான் உங்களை கட்டாய கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருப்பேன் நினைச்சீங்களா என்று அவள் மனதை படித்தவன் போல் சரியாக யூகித்து கேட்டான் சிவா. அவள் நினைக்கும் போது கூட அது அவளுக்கு அவ்வளவு தப்பாக தெரியவில்லை. அதை அவன் கண்டுபிடித்து கேட்கவும் தலைகுனிந்து ஆமாம் என்று தலையாட்டினாள். அவள் கையில் இருந்த பேப்பரை வாங்கி பார்த்து கொண்டே, அடைக்கலமா வந்த ஒரு பொருளை உரிமை கொண்டாள் அளவுக்கு நான் ஒன்னு அவ்வளவு கெட்டமல்ல என்றான் சிவா. அவள் சரி என்று தலையசைத்தாள். அவளை விழி உயர்த்தி பார்த்தவன், அதுக்குன்னு அவ்வளவு நல்லவனும் இல்ல என்றான். அவள் விருட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள். லேசாக புன்னகைத்தவன் அவள் கையிலே மறுபடியும் அந்த பேப்பரை கொடுத்துவிட்டு, 2 வாரத்துல நீங்க இங்க போய் ஜாயின் பண்ணிருங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப போனவனை பார்த்து, அது சமையல் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போங்க என்று அவசரமாக கூறினாள் திவ்யா. அவன் மறுப்பு எதுவும் சொல்லாமல் சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தான். அவன் முன் சாப்பாட்டை வைத்தவள் ஒரு தட்டை அவனுக்கு முன் வைத்து சாப்பாட்டை பரிமாறினாள். பரிமாறிக்கொண்டிருக்கும் அவள் கையை பிடித்தவன் அவளை பார்த்து, என்னோட வாழ்நாள் முழுக்க எனக்கு இப்படி சாப்பாடு பரிமாறுவியா திவ்யா என்று கேட்டான். சட்டென்று அவள் முகம் இறுகியது. அவனிடமிருந்து கையை உதறியவள், என்னோட முகத்தில முழிக்காதீங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஓடினாள். வேறெது வேணுமா என்ற குரல் கேட்டு சுயநினைவுக்கு வந்தவன் நிமிர்ந்து திவ்யாவை பார்த்தவனுக்கு அப்போதுதான் தான் கண்டது கனவு என்று புரிந்தது. இல்லை என்று இயல்பாக தலையசைப்பு போல் அசைத்தாலும் அவன் மனதில், இதுக்கு சாப்பிட உட்காராமலே இருந்திருக்கலாம் என்று தோன்றியது. எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பித்தான். அவன் ஆர்வமாக சாப்பாட்டை சாப்பிடுவதை பார்த்தவள் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளை யதார்த்தமாக கவனித்தவன், என்ன என்று புருவம் உயர்த்தி கேட்டான். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே என்றாள் ஆர்வமாக. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவன் கொடுத்து வச்சவன் என்றான் யதார்த்தமாக. அவள் உதட்டில் புன்னகை மலர்ந்தது. அதை கவனித்தவன், அந்த நாதாரி மட்டும் என் கையில கிடைச்சான் என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டான். ஏதாவது சொன்னீங்களா என்று கேட்டாள் திவ்யா. உங்களை சொல்லல, என்னை நானே சொல்லிக்கிறேன் என்றவனுக்கு அப்போதுதான் என்ன நினைத்தோம், அவள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னோம் என்ற உண்மை விளங்க சட்டென்று அவனுக்கு புறை ஏறியது.
ஷிஷோ, பாத்து பாத்து என்று தண்ணீரை எடுத்து அவனுக்கு கொடுத்தாள் திவ்யா. தண்ணீரை வாங்கி குடித்தவன், இது சரி வராது, இனி இங்க வந்தா சாப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது என்று நினைத்துக் கொண்டே அவசர அவசரமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். 2 வாரத்தில் அவளும் வேலைக்கு சென்று சேர்ந்து விட்டாள். அவ்வப்போது தந்தையை பார்த்துவிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் பணத்தை கட்டிவிட்டு செல்வாள். அவன் வீடு வரைக்கும் வருவாள். ஆனால் அவனிடம் சென்று பேச தைரியம் இருக்காது, சென்று விடுவாள். இப்படியே நாட்கள் ஓட ஒரு நாள் அவள் வேலை பார்க்கும் இடத்திற்கே நரேஷ் வந்து அவளை இழுத்து கொண்டு சென்றான். அவளை வலுக்கட்டாயமாக காருக்குள் ஏற்றி ஒரு கையில் அவளை பிடித்துக் கொண்டே ஒரு கையில் ஸ்டியரிங்கை வளைத்து வண்டியை ஓட்டிக் கொண்டு சென்றான். அவளும் இவனிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்தாள். ஆனால் முடியவில்லை. வண்டி போய்கொண்டு இருக்கும் போதே அவன் வண்டியை முந்திக் கொண்டு இடையில் புகுந்து ஒரு கார் வந்து நின்றது. சட்டென்று பிரேக் அடித்து காரை நிறுத்திய நரேஷ், டே இடியட், கண்ணு தெரியல என்று எதிரே இருக்கும் காரை பார்த்து கத்தினான். காரில் இருந்து இறங்கினான் சிவா. சிவாவை பார்க்கவும் திவ்யா சிவா என்று கத்தினாள். அவனை பார்க்கவும் அதிர்ந்த நரேஷ் காரை ரிவர்ஸில் எடுத்தான். அவன் வண்டியின் டயரை பார்த்து சுட்டான் சிவா. கார் அப்படியே நின்றது. சிவா கோபமாக அவனை நோக்கி வந்தான். இறுக்கமாக திவ்யாவை நரேஷ் பிடித்து வைத்திருந்த பிடையின் இறுக்கம் குறைந்தது. அவள் அவனிடமிருந்து கையை உருவி விட்டு கார் கதவை திறந்து கொண்டு சிவாவை நோக்கி ஓடி அவன் பின்னால் ஒளிந்து கொண்டு அவன் தோளை பயத்தில் அழுந்த பற்றி கொண்டாள். ஆறுதலாக அவள் கையை பிடித்தவன், நான் இருக்கேன் என்று சைகை செய்தான். காரில் இருந்து இறங்கிய நரேஷ், டே போலீஸ், நீ உன்னோட போலீஸ் வேலைனால என்கிட்ட தப்பிச்சுட்டே இருக்க. நீ மட்டும் போலீஸா இல்லனா உன்னை அடிச்சு போட்டு நான் திவ்யாவை தூக்கிட்டு போயிருப்பேன்டா என்றான் கடுப்பாக. ஓ, சாருக்கு அப்படி ஒரு என்ன வேற இருக்கா என்றவன் தன் தொப்பி, தன் தோளில் இருக்கும் நட்சத்திரங்கள், பெல்ட், துப்பாக்கி, தன் சட்டையின் பாக்கெட்டிற்கு மேலே இருக்கும் அவன் பெயர் பொறிக்கப்பட்ட பேஜையும் கழட்டி திவ்யா கையில் கொடுத்தான். தன் சட்டை பட்டன் 3ஐ கழட்டி விட்டவன் சட்டை காலரை பிடித்து பின்னால் இழுத்து விட்டான். அவன் இப்படித்தான் காலேஜில் சுற்றி கொண்டு திரிவான். இப்ப நான் போலீஸ்ல, வாடா பாக்கலாம் என்று கத்தினான் சிவா. அவன் தன் பாக்கெட்டில் இருக்கும் கத்தியை எடுத்துக்கொண்டு இவனை நோக்கி ஓடி வந்து குத்த போனான். அவன் கையை அப்படியே பிடித்து வளைத்தான் சிவா. நரேஷ் கையில் இருந்து கத்தியை கீழே விடவும் அதை பிடித்தவன் அவனை வளைத்து நரேஷ் கழுத்திலேயே கத்தியை வைத்தான். தன் 2 கையும் உயர்த்திய நரேஷ், என்னோட பண்ணிடாத, நான் சரண்டர் ஆயிடுறேன் என்றான். நீ சொல்றத நான் கேட்டா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டல என்று பற்களை கடித்துக் கொண்டே கூறினான். என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லு என்று பயந்து கொண்டே கேட்டான் நரேஷ். நீயும் உன்னோட அம்மாவும் திவ்யா அப்பா கிட்ட ஏமாத்தி வாங்கின சொத்து பத்திரம் எனக்கு வேணும். ஒழுங்கா உன்னோட அம்மாவுக்கு போன் பண்ணி பத்திரத்தை எடுத்து இங்க வர சொல்லு என்றான் சிவா. அவனுக்கு வேறு வழி இல்லாததால் அவன் போன் செய்து தன் அம்மாவை பத்திரத்தை எடுத்துக்கொண்டு வர சொன்னான். அவன் அம்மா வரவும் தன் மகன் கழுத்தில் ஒரு போலீஸ் கத்தி வைத்திருப்பதை பார்த்து, டேய் என்னடா அதெல்லாம் என்று ஓடி வந்தார். நரேஷ் அம்மா முன் கத்தியை காட்டிய சிவா, ஒரு அடி முன்ன வந்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் கேட்ட பத்திரம் இருக்கா என்று கேட்டான். இருக்கு தம்பி என்று பதறிக்கொண்டு கூறவும் அதை அங்க இருக்கிற கல்மேல் வைக்க சொல்லிவிட்டு, அப்படியே போயிடுங்க என்று நரேஷ் அம்மாவும் அப்படியே வைத்துவிட்டு சென்று விட்டார். திவ்யா, நீங்க போய் அந்த பத்திரத்தை எடுத்து எல்லாமே சரியா இருக்கான்னு பாருங்க என்று கூறினான் சிவா. அதை எடுத்து பார்த்தவள் அதை பார்க்கவும் தெரிந்து கொண்டாள். அது அவள் வீட்டில் திருடு போன ஒரிஜினல் பேப்பர்ஸ் தான். அதை அவர்கள் திருடி வைத்துக் கொண்டுதான் திவ்யா அப்பாவிற்கு அவர்கள் முழு பணத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் சொத்தை வாங்கியதாக டூப்ளிகேட் பேப்பர் ரெடி பண்ணி அவர்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். அதை பார்த்தவள் புன்னகைத்துக் கொண்டே சிவாவின் பக்கத்தில் வந்தாள். நரேஷ் பிடித்து முன்னால் தள்ளியவன், இனி திரும்பி ஒருக்கா திவ்யா இல்ல, அவங்க அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சீங்கன்னா அப்புறம் 2 பேரையும் நான் உயிரோடவே விடமாட்டேன் என்று எச்சரித்தான். இருவரும் உயிர் தப்பித்தால் போதும் என்று அங்கிருந்து ஓடினார்கள். அவள் ஜீப் மீது வைத்திருக்கும் தன் பொருட்களை எடுத்து காருக்குள் வைத்தவன் தன் ஷர்ட் பட்டனை மாட்ட போனான். அவள் அதை தடுத்து தான் மாட்டிவிட்டாள். ஹலோ, போலாமா என்று அவன் சத்தம் கேட்டு திரும்பும் போதுதான் அவளுக்கு தெரிந்து அவனுக்கு சட்டை பட்டன் மாட்டி விடுவது போன்று தான் கனவு கண்டது என்று. அவன் கேட்ட கேள்வி புரியாமல் பேந்த பேந்த முழித்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள் திவ்யா. அவள் முன் சொடக்கு போட்டவன், போலாமா என்றான். என்று அவசரமாக தலையசைத்தாள். இருவரும் கிளம்பினார்கள். ஹாஸ்பிட்டல் சென்று தங்கள் வீட்டு ஒரிஜினல் பத்திரம் கிடைத்ததை
கோமாவில் இருக்கும் தன் தந்தையிடம் கூறிவிட்டு சிறிது நேரம் அங்கு இருந்துவிட்டு வீட்டிற்குள் வந்து நுழைந்தாள் திவ்யா. அவளுக்கு ஆஸ்பத்திரியில் இருந்து போன் வந்தது. அவள் தந்தைக்கு சுயநினைவு வந்துவிட்டதாக, அவர் பரிபூரண குணம் ஆகிவிட்டதாகவும் கூறினார்கள். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. முதலில் சிவாவிற்கு போன் செய்து விஷயத்தை கூறினாள். இருவரும் சென்று அவள் தந்தையை ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். சங்கர் நலம் பெற்று வரவும் முதல் வேளையாக நவநீதனை தொடர்பு கொண்டு தன் மகளை சிவாவிற்கு திருமணம் செய்து வைக்க விரும்புவதாக கூறினார். அவருக்கும் அதில் சம்மதமாக இருக்க ஒரு சுப நாளில் நவநீதன் வீட்டுக்கு திவ்யாவை அழைத்துக் கொண்டு சென்றார் சங்கர். பேச வேண்டிய விஷயங்களை பேசிவிட்டு இரு குடும்பத்தாரும் கிளம்பி சிவா தங்கியிருக்கும் வீட்டிற்கு வந்தார்கள். மாலை நேரத்தில் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த சிவா கதவை திறக்க சாவியை போட்டான். ஆனால் கதவு திறந்துதான் இருந்தது. அதை சந்தேகமாகவே பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான். தன் வீட்டின் உள்ளே திவ்யாவின் அப்பாவும் தன் அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்திருக்கவும் அவர்களை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு, என்ன விஷயமா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க என்று ஆச்சரியம் மாறாமல் கேட்டான் சிவா. டே, வந்தது வராதமா கேள்வியா கேட்டுட்டு இருக்க என்று சிவா அம்மா பரிமளா கூறினார். சொல்லுங்கம்மா என்றான் சிவா. எல்லாம் நல்ல விஷயம்தான். உனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோண்டா. என்னமா சொல்றீங்க? இதுக்கு திவ்யா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். நான் யார காட்டினாலும் என் பொண்ணுக்கு சம்மதம் தான் என்றார் சங்கர் புன்னகை முகமாக. தன்னை அவள் தன் தந்தைக்காக திருமணம் செய்வது அவனுக்கு சம்மதம் இல்லை. அங்கிள், நீங்க மட்டுமா வந்தீங்க என்று சங்கரிடம் கேட்டான் சிவா. இல்லப்பா, திவ்யாவை தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்ப இப்ப திவ்யா எங்க என்று கேட்டான் சிவா. மேல மாடியில என்று கூறி முடிக்கும் முன் அவன் மாடிப்படி ஏறி இருந்தான். அவள் அங்குதான் பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் சென்றவன் திவ்யா என்று அழைத்தான். அவள் திரும்பவும், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வீட்டுல முடிவு பண்ணிருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். தெரியும் என்றாள் அமைதியாக. அப்போ உங்க அப்பா சொன்னதுனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்களா என்றவன் கோபமாக அங்கிருந்து செல்ல திரும்பினான். சட்டென்று அவன் கையை பிடித்தாள் திவ்யா. அவள் பிடித்திருக்கும் கையை பார்த்துவிட்டு அவளை பார்த்தான் சிவா. அது என்று வெட்கத்தில் புன்னகைத்து தலை குனிந்தவளுக்கு வாயில் வார்த்தை வரவில்லை. அது நான் தான் என்னோட அப்பாவை உங்க வீட்டுல பேச சொன்னேன் என்று கூறினாள் திவ்யா. அவள் பிடித்திருக்கும் கையை அவளிடமிருந்து எடுத்து கையை கட்டிக்கொண்டு, ஏன் என்று கேட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன் சிவா என்றாள் நிதானமாக. சோ நீங்க என்னைய காதலிக்கிறீங்க, அதனால என்னோட வீட்டுல பேச சொன்னீங்க, கரெக்ட் என்றவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டே கேட்டான் சிவா. ஆமா என்று தலையசைத்தாள் திவ்யா. ஆனா பதிலுக்கு நான் உங்களை காதலிக்கணுமே என்றான் சட்டென்று. அவள் அதிர்ந்து அவனை பார்த்தாள். நான் உங்களை காலேஜ்ல லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா இவ்வளவு வருஷத்துல என்னோட மனசு மாறிடுச்சு. நான் இப்ப வேற ஒரு பொண்ண ரொம்ப டீப்பா லவ் பண்றேன் என்றான் சிவா. தன் அழுகையை அடக்கியவள் புன்னகைத்துக் கொண்டே அவன் முன் தன் கையை நீட்டி, பெஸ்ட் ஆஃப் லக் என்று கூறினாள். அவன் அவள் நீட்டி இருக்கும் கையை பார்த்துவிட்டு, சோ நீங்க என்னோட லவ்வுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல என்று கேட்டான். கண்டிப்பா என்றாள் திவ்யா. அதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே என்று குறுக்கு விசாரணை செய்தான். அது தெரியல, ஆனா நீங்க சந்தோஷமா வாழ்வீங்களே, அது எனக்கு போதும் என்றாள் திவ்யா. ஓ, அப்ப நான் தான் பைத்தியக்கார மாதிரி காலேஜ்ல இருந்து நீ விலகி போனதுக்கு அப்புறமும் உன்னை நாயா பேயா தேடி அலைஞ்சேன். ஓடுற பஸ்ல ஒரு பொண்ணு ஒன்ன மாதிரி தெரிஞ்சா கூட அந்த பஸ்ல துரத்தி பிடிச்சு ஏறுவேன். எங்கேயாவது கூட்டத்துல ஒரு பொண்ணு ஒன்ன மாதிரி தெரிஞ்சா அங்க ஓடி போய் பாப்பேன். பசி தூக்கம் மறந்து பைத்தியக்காரத்தனமா உன்னை தேடி தெரிஞ்ச என்னோட காதல் வேஸ்ட், அப்படிதானே? இவ்வளவு நாளையில ஏதாவது ஒரு பொண்ணோட கண்ணு ஒன்ன மாதிரி இருக்கு, வாய்ஸ் ஒன்ன மாதிரி இருக்கு, சிரிப்பு ஒன்ன மாதிரி இருக்குன்னு சில பொண்ணுங்க கூட பழகி இருக்க. ஆனா அப்ப கூட ஓ மேல வந்த அந்த ஈர்ப்பு அந்த பொண்ணுங்க மேல வரவே இல்லை. முக்கியமா லவ் வரவே இல்லை. அதான் அன்னைக்கு திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போனியே, அது ஆயுசுக்கு மறக்குமா? அந்த பார்வை இங்க பச்சை குத்துன மாதிரி பதிந்துருச்சு என்று தன் கையை மடக்கி இதயத்தில் குத்தி காட்டினான். நீ யாரையாவது லவ் பண்றேன்னு சொன்னா ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய தியாகிலாம் கிடையாது. ஏன்னா என்னைய விட உன்னை வேற யாராலையும் அதிகமா லவ் பண்ணிட முடியாது. என்னைய உன் காதலால கைது செஞ்சுட்டு
நீ என்னை விட்டு கொடுத்துருவியா? தொலைச்சிருவன் தொலைச்சு என்று அவள் முன் விரல் நீட்டி எச்சரித்தான் சிவா. அவன் பேசியதை மலங்க மலங்க வெளிவிரித்து ஆச்சரியமாக கேட்டுக் கொண்டிருந்தவள், அப்போ அப்ப நீங்க இப்பவும் லவ் பண்றது என்று ஆச்சரியம் மாறாமல் கேட்டாள். அப்பையும் இப்பையும் எப்பவும் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் என்றவன் புன்னகைத்துக் கொண்டே, என்ன பிரிஞ்சு போனல, அதுக்கும் சேர்த்து வச்சு உன் கூட வாழ போறேன் என்று கூறி அவள் நீட்டியிருந்த கையை பிடித்திழுத்து அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான்.